வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி சொல்லிசை பாடகருக்கு பிணை கோரி மேல் நீதிமன்றத்தில் வழக்கு. வருண ஜெயசுந்தர கைது தொடர்பில் இன்று வெளியானது அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருளின் விலையை 700 ரூபாவாக அதிகரிக்க உறுதியளித்துள்ள அரசாங்கம். ரூபாவும் சரிகிறது. இலங்கையில் அடுத்தடுத்து சிக்கும் வெளிநாட்டு கும்பல். கொழும்பில் மற்றொரு மோசடி அம்பலம். அரச பணத்தில் அண்ணனின் புகைப்படம் பதித்த டி-ஷர்ட்டுகளை அச்சிட்ட வழக்கில் சிக்கிய பசில். தென்கொரிய நிறுவனத்தில் 33 மில்லியன் வாடிக்கையாளர்களின் தரவு கசிவு. திடீரென்று மனம் மாறும் ட்ரம்ப். ஈரான் தொடர்பில் சற்று முன் எடுத்துள்ள முடிவு. தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. பாலச்சந்திரனின் மரணம் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய ஆளுங்கட்சி எம்பி. மகளை கடித்து கொடூரமாக சித்திரவதை செய்த தாய். தென்னிலங்கையில் நடந்த பயங்கர சம்பவம். கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகரை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்று கோரி யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு மீதான விசாரணை நேற்று இடம்பெற்றது. அதன்பொழுது சொல்லிசை கலைஞர் சார்பாக மன்றில் முன்னிலையான மூத்த சட்டத்திரணி கேசவன் சயந்தன் சொல்லிசை கலைஞனை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் சாவகச்சேரி போலீசார் முற்படுத்தும் போது தாக்கல் செய்த பி அறிக்கையில் உள்ள சில சட்டமுரணான விடயங்கள் சிலவற்றை குறிப்பிட்டு கலைஞனுக்கு தொடர்ந்தும் அநீதி இழைக்கப்படுவதாகவும் அது பாரதூரமான நீதி புரள்வு என்றும் மன்றில் சட்டத்திரணி தன்னுடைய சமர்ப்பணத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜெயசுந்தரவை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யவோ அல்லது தடுத்து வைக்கவோ இதுவரை எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை சட்டம் அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் நியாயமான காரணங்களின்றி தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி வருண ஜெயசுந்தரவால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வாழ் மக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. உலகம் முழுவதும் வெப்பநிலையை அதிகரித்து கடுமையான வானிலை நிலவும் காரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற எல்னினோ நிலை தற்போது உருவாக தொடங்கியுள்ளது. தென்மேற்கு பிராந்தியத்தில் மழைவீழ்ச்சி குறைவடைவதற்கும் இந்த எல்னினோ நிலைமை வழிவகுத்துள்ளதாக திணைக்களத்தின் முன்னறிவிப்பு பிரிவின் இயக்குநரான மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் உச்சகட்டமாக எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் மாபெரும் உணவு பற்றாக்குறை ஒன்றை எதிர்கொள்ள நேரிடும் என ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரம் தற்போது மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளதாகவும் எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாட்டில் ஒரு மாபெரும் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போலி ஆவணங்களை தயாரித்து இணையவழி பண மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் 18 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளுப்பட்டி கிரிபத்கொட பகுதியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 17 பேர் சீன நாட்டவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான பசுல் ராஜபக்சவுக்கு எதிராக பொதுப்பணத்தை தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டில் வழக்கு கடந்த காலங்களில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அரசுக்கு சொந்தமான ரூபாய் 29 மில்லியனுக்கும் அதிக பொதுப்பணத்தை பயன்படுத்தி அதில் தனது அண்ணனான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புகைப்படம் அச்சிட்டபடி டி-ஷர்ட்டுகள், நாட்காட்டிகள் மற்றும் பைகளை தயாரித்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக விநியோகித்தல் என்பதற்காக இவ்வாறாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கடந்த காலங்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட கிடப்பில் போடப்பட்ட அரசியல்வாதிகளின் ஊழல் வழக்குகள் அனைத்தும் மீண்டும் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கையில் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்கொரியாவின் பிரபல இணையவழி வர்த்தகம் மற்றும் டெலிவரி நிறுவனமான கூபாங் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்களை பாதுகாப்பதில் தவறியதற்காகவும் தகவல் கசிவை சரியான நேரத்தில் அரசுக்கு தெரிவிக்காததற்காகவும் $408 மில்லியன் சாதனை அளவிலான அபராதத்துக்கு உள்ளாகியுள்ளது. தென்கொரிய நாட்டின் வரலாற்றில் ஒரு நிறுவனத்துக்கு தரவு கசிவு விவகாரத்துக்காக விதிக்கப்படும் மிக உயர்ந்த அபராதம் இதுவென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட வான்வெளி தாக்குதல்களை அமெரிக்கா கடைசி நிமிடத்தில் ரத்து செய்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க இராணுவத்தின் அபாச்சி உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஈரான் மீது இன்று இரவு மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல் நடத்த அமெரிக்கா முழுவீச்சில் தயாராகி வருகிறது. இந்நிலையில் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் ஈரான் இஸ்லாமிய அரசுடனான பேச்சுவார்த்தைகள் அந்த நாட்டின் மிக உயர்மட்ட தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் ஏயோலுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள்
ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி அவர் நாட்டில் அமுல்படுத்திய இராணுவ சட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. அந்த இராணுவ சட்டத்தை நியாயப்படுத்துவதற்கான ஒரு போலி சூழலை உருவாக்கும் நோக்கில் வடகொரிய வான்பரப்புக்குள் இராணுவ ஆளில்லா விமானங்களை ஊடுருவச் செய்ய அவர் உத்தரவிட்டார். இந்த சட்டவிரோத ஊடுருவல் உத்தரவு தொடர்பான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் ஏயோலுக்கு இந்த மிக கடுமையான 30 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனின் மரணம் குறித்து நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி கேள்வி எழுப்பியமை குறித்து ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் கேள்வி எழுப்பினார். கடந்த நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் முன்வைத்த கருத்துக்கு இன்று பதில் வழங்கும் விதமாக தனது கருத்தை வெளிப்படுத்தினார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் இறுதி யுத்தத்தின் போது யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்றும் இந்த கொலைக்கு உண்மையில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி இந்த கருத்தை முன்வைத்தார். இந்த மரணத்தின் போது ஆட்சியில் இருந்தவர்கள் யார், பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார், அன்று இன்றுள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியில் இருந்தோமா, ஏன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனை ஆட்சியில் இருந்தவர்களும் நாடாளுமன்றில் இருந்தவர்களும் காப்பாற்ற முன்வரவில்லை. இந்த விடயங்களை அறிந்து குழப்பதற்காக இவ்வாறான கருத்துக்களை ஹக்கீம் முன்வைக்கின்றார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முக்கிய சாட்சியாளரான அசாத் மௌலானாவின் கருத்துக்களை பொய் என்று கூறுகிறார் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். ஹரண பகுதிகளில் தன்னுடைய 14 வயது மகளை கடித்து நீண்ட காலம் கொடூரமான முறையில் தாக்கி சித்திரவதை செய்து வந்த சிறுமியின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்கும் சித்திரவதைக்கும் உள்ளானதாக கூறப்படும் சிறுமி கொரோனா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிறுமியின் நிலைமை குறித்து தகவல் வெளிவந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறுமி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர் தொடர்பான மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சிறுமியின் உடலில் காணப்பட்ட காயங்கள் மற்றும் அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.